அதாவது ஒரு இதுல ஒரு பழைய படத்துல ரஞ்சன் பாடுவார். ஒரு படத்துல ஒரு குதிரை போவாரு. அது அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதுல ஒரு பாடல் ஒண்ணு அருமையான பாட்டு. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை மறந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, வழியினிலே எத்தனையோ மேடுமள்ளும் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் புலியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண்மையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா வெல்லடா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த பாட்டை மனசை வச்சுக்கங்க. இதுதான் எத்தனையோ பள்ளம் வரும் மேடு வரும், அத்தனையும் தாண்டி அடிச்சு ஜெயிச்சு போயிட்டே இருக்கணும். 2026லயும் இதேதான். ஆமா போயிட்டே இருக்கும். அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர். அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு. அதாவது சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொன்னதுல 10% தான் இருக்கு, சொல்லாததான் எக்கச்சக்கம் போட்டு செஞ்சிருக்காரு. அதனால அவர் உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவரு எத்தனையோ சினிமா படம் பாக்குறீங்க, அந்த சினிமா படத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், நகைச்சுவை காட்சி வந்துடும். இன்னைக்கு நம்ம வைகை புயல் இருக்காருல, வைகை புயல், அதை மட்டும் சொல்லி முடிச்சாரு. ஆனா வைகை புயல் அவரு 2006ல வந்தாருங்க. இப்படிதான் தேர்தல் 2006ல நம்ம மதுரை வைகை புயல் வடிவேலு வந்து மேடைக்கு ஏறினார். அவரு குஷ்பு ஒரு பக்கம், குஷ்பு ஒரு பக்கம் வடிவேலு. கலைஞர் ஆட்சி தொடர்ந்தார். அதோட ஊத்திக்கிடுச்சு 2 வருஷம் ஊத்தி 2 தேர்தல் ஊத்திக்கிடுச்சு. ஊத்திச்சா இல்லையா? 2011ல 2006 2008 பாத்தீங்கன்னா தொடர்ந்து கலைஞருக்கு வந்து புகழ் பாடிட்டு இருந்தார் நம்ம வடிவேலு மேடையில ஏறிட்டாலே வெள்ளக்கோடி பேத்து வெள்ளக்கோடி ஏந்திய நம்ம 23ஆம் புலிகேசி அந்த பக்கம் போயிட்டார். எந்த பக்கம்? ஸ்டாலின் பக்கம் ஏறிட்டார் மேடையில. அடுத்து அண்ணன் ஆட்சி தொடர்ந்துட்டார். அவ்வளவுதான் ஊத்து விழா. அவருக்கே தெரியும் நம்ம ஏறினாலே என்ன ஆகுது. ஆக வடிவேலு ஏறிய அந்த திமுக ஊத்திக்கிற போகும்போது 100க்கு 100 உண்மை. ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு மக்கள் கொய்த்து போயிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, வருகிற ஆண்டு வருகிற 2026 உண்மையான விடியல். எங்கேயாச்சும் விடியல் தருவோம். ஸ்டாலின் வராரு, இப்பதான் வராரு, ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு. இந்த பாட்டு போடுறாங்களா? இன்னைக்கு கூட அவர் முதலமைச்சர் இன்னைக்கு பிறந்த நாளுங்க. முதலமைச்சர் நானும் பார்த்தேன் எல்லா இடத்துல ஏதாச்சும் அந்த பாட்டு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்ந்தது அதைத்தான் போடுறானே ஒழிய இந்த அண்ணா வராது விடியல் தர போற எல்லாரும் மக்கள் கேட்பாங்களாம். ஏண்டா சண்டால பேர்களை கரண்ட் ஏற்றி விட்டீங்களே அந்த மக்கள் கேட்பாங்க. நினைவூட்டுற மாதிரி ஆயிரும். அதை போடவே போடாங்கன்னா அந்த நிக்காலே எடுத்துட்டாங்க. அதனால எப்படி இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், அது உங்க கையில தான் தாய் இருக்கு. செய்வீங்களா? செய்ய மாட்டான். செய்வீங்களா? நீங்க இருங்கப்பா, தாய்மார்கள் சொன்னா தான் பாருங்க. செய்வீங்களா? இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.